ஹாய் விவர்ஸ், ஹலோ, வெல்கம். இன்றைக்கி நம்ம சிஎம்எஃப் பட்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இது வாங்கி ஒரு வருஷம் ஆயிட்டு. பிளாக் கலர் வாங்கியிருந்தேன். இது வந்து பட்ஸ். இது ஸ்டார்டிங்கில் பேர் பண்ணணுன்னா இந்த இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் பட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஃபோனில் இது வரும், நத்திங் எக்ஸ் ஆப் வரும். இது வரும், பாப்பப் வரும். அது கனெக்ட் பண்ணால் நத்திங் எக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லும். அது பண்ணால் மட்டும்தான் பட்ஸு பேர் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அது கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் இதில் 4 மைக்கு கொடுத்துருந்தாவ. ஒவ்வொரு இதுலேயும் 2 மைக்கு. ஆமாம், இங்கே ஒரு மைக் இருக்குது, இங்கே ஒரு மைக் இருக்குது. ரெண்டு மைக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 2 மைக்கு, இங்கே 2 மைக்கு. டோட்டலாக 4 மைக்கு. காலு ஓகே, கால் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, ஃபுல்லாக இது வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஜன்னலோட இது கிளாஸை திறந்து விட்டால் அவ்வளோவா இதாகாது, கொஞ்சம் ஏர் இதாகின மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணியிருக்கேன் நான் முதல்ல, அதே மாதிரி அதுக்கு தான் சொன்னேன். இப்போ என் தங்கச்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காவே. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் கனெக்ட் ஆகிரும். ப்ளூடூத்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகி தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிட்டிங் நல்லா தான் இருக்குது, நல்லா காது அடைச்ச மாதிரி இருக்குது. ஏஎன்சி ஆனில் இருக்கான்னு தெரியல, ஆப்பில் பார்ப்போம். ஆப்பு ஆமாம், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. ஆப்பு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவோம். ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு ஆப்பு லெஃப்ட் பட்ஸு 100%, ரைட் பட்ஸ் 100%. கேஸ் சார்ஜும் தெரியும். ஓப்பன் பண்ணி வச்சா கேஸ் சார்ஜ் தெரியும். இப்போது நாய்ஸ் கேன்சல் ஆஃபில் இருக்குது. ஓகே. அல்ட்ரா பேஸ் ஆனில் இருக்குது. கண்ட்ரோல் கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம். டபுள் டேப் ப்ளே அண்ட் பாஸில் இருக்குது. ட்ரிபிள் டேப் ஸ்கிப் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இருக்குது, பண்ணிக்கிடலாம். ஸ்கிப் பேக் இருக்குது, லெஃப்ட்டு. ஸ்கிப்பு ஃபார்வேர்டு இருக்குது, இது ரைட்டு. அதுக்கப்புறம் டேப் அண்ட் ஹோல்டு நாய்ஸ் கேன்சலேஷன். இது டபுள் டேப் அண்ட் ஹோல்டு வால்யூம் டவுனு லெஃப்டில், வால்யூம் அப்பு ரைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதாகட்டும் இது பார்ப்போம். மோனிகா சாங்கு பார்ப்போம். ஓகே, பேஸ் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% வால்யூமில் நல்லா இருக்கு. ஃபுல்லாக வச்சா வெளியே இருக்கிறது ஒன்றும் கேட்க மாட்டேங்கி. பேஸ் பூஸ்ட் செம்மையா இருக்கு. ஓகே, MM டிரைவரு. சவுண்டெல்லாம் செம்மையாக இருக்குது. அப்போதோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பட்ஸை விட இந்த பட்ஸுக்கு இன்னும் சவுண்டு நல்லா கிளியராக இருக்குது. அப்போ என்னதோ இதாக இருக்குதுன்னு நினைக்கேன். பட்ஸு பரவாயில்ல, பேட்ரி நல்லா தான் நிற்கும். ஆனால் என்ன, ஒரு 8 மாதம் 10 மாதம் நல்லா நிற்கும். அதுக்கப்புறம் தான் பேட்ரி போகும். அது பார்ப்போம். இது செகண்ட் ரீப்ளேஸாக வந்திருக்குல்ல, இதில் எப்படி பேட்ரி இருக்குன்னு பார்ப்போம். எதாட்டம் இருந்துச்சுன்னா இது பண்ணுவோம். கீழே வச்சா இது பிளாஸ்டிக் கேஸுங்கிறதுனால ஸ்க்ராச்சஸ் ஹெவியாக இருக்கும்.
2 சைடும் இந்தா. ஆனால் இது எடுத்து யூஸ் பண்ண செம்மையாக இருக்கும். ஒன் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். எடுத்து யூஸ் பண்ண சரி நல்லாயிருக்கும். ஓகே, வேறு ஏதாட்டம் இருந்துச்சுன்னா இது பண்ணுங்க, கமெண்ட்டில் போடுங்க, பார்ப்போம். ஓகே, பேஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. பேட்டரியை பற்றி பேசணுன்னா கேஸோட சேர்த்து 36 மணி நேரம்னு அவையே சொல்கிறாங்க. நமக்கு ஒரு 2 தடவை ஒரு 2 தடவை பட்ஸு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 தடவை கேட்கலாம். பட்ஸு கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம், ஒரு 60% 70% கேட்டா. ஆனால் அவ்வளோலாம் வைக்க வேண்டாம், செம்மையாக லவுடாக இருக்குது. இதில் ஒன்று பிரச்சனை என்னென்னா பட்ஸோட பேட்ரி வேகமாக போயிடுது. அதுன்னா நான் எப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கினது, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரேடியாக பேட்ரி போயிட்டு கிட்டத்தட்ட எப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ ஆன் பண்ணால் ரைட்டு பட்ஸில் கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் பேட்ரி டவுன் ஆயிரும். லெஃப்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரும், அவ்வளோதான். அது ஒரேடியாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இதில் வெரைட்டியில் வேகமாக பேட்ரி மட்டும் போயிடும். ஆனால் என்ன செய்கிற, இது வாரண்டி இருந்ததுனால இது எங்கே சுற்றி இல்லை. தங்கச்சிகிட்ட கொடுத்துருந்தேன், அவள் மைசூரில் இருந்திருந்தாவ. அப்போ அங்கே கொடுத்துருக்கும்போது அங்கே நத்திங் சென்டருக்கு போய், சர்வீஸ் சென்டருக்கு போய் கொடுத்தது, இது பண்ணது ஒன்றும் செய்யலை. அந்தால பட்ஸு இதே மாற்றி தந்துட்டாவ. கீஸு பட்ஸு எல்லாம் புது பட்ஸாக தந்திருக்காவ. ஆனால் என்ன, இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால கீழே வச்சா ஸ்க்ராச்சஸ் ரொம்ப ஆகுது. ஸ்க்ராச்சஸ் தெரியுதா, ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸாக வருது. இந்த வீல் ஒன்று இருக்குது. இந்த வீலு இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் பட்ஸு 2 ப்ரோ வந்திருக்கும் போது இந்த வீலு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வால்யூம் அப்பு டவுனு, அதுக்கப்புறம் பாஸு பேக்கு, இதுக்கு நல்லா கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாவே. அது ஃபஸ்ட்டே இதுக்கே எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பட்ஸ் 1ல் ஒன்றும் இது இல்லை. பட்ஸ் 2ல் நல்லா பண்ணியிருந்தாவே. அதில் டேக்கு ஏஎன்சி எல்லாம் இருக்குது. இதில் டேக் ஏஎன்சி அப்படி ஐஆர்எஸ் ஆடியோலாம் கேட்க முடியாது இதில். நத்திங் பட்ஸ் இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் எல்லாம். ஆனால் சவுண்டு இது குவாலிட்டியெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன, ஒரு 11 மாதம் ஆகணும் உடனே இது பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு புது பட்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி தான் இருக்குது. அப்படி பண்ணால் இன்னொரு வருஷம் வரும், அவ்வளவுதான். 1 வருஷம் தான் கேரண்டி பேட்டரிக்கு. பட்ஸோட பேட்டரியும் வந்து 1 வருஷம் தான். அதுக்கு மேலெல்லாம் வர்றது சான்ஸே இல்லை இப்போதைக்கு பட்ஸில். முன்னாடி இருந்தால் பார்ப்போம். இப்போவும் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆயிட்டுன்னு நினைக்கேன். 3 மாதமும் 4 மாதமே என்னமோ ஆயிருக்கு. இப்போ பார்ப்போம் இது எத்தனை மாதம் வருதுன்னுட்டு. அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். எப்போ மாதம் இதாகிட்டுனா இன்னொரு வீடியோ போடுவோம் வேணும்னா. ஓகே, பாய்.